ஒரு பக்கம் பாண்டியனை பார்த்து பாவமாக இருந்தாலும் இந்த ஒரு அரசி லவ் பண்ணிட்டாங்கிற ட்ராக்கை ஒரு வாரமாக ஏதோ வந்து சோக வீடாக அநியாயத்துக்கு இழுத்து அவர் கிளம்பி போய் பஸ் ஸ்டாப்பில் போய் படுத்து கிடந்தாருன்னு காமிச்சு அவர் இன்றைக்கி வந்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா பொறுமையாக அப்படியே கைத்தாங்களாக உள்ளார கூட்டு வரதுன்னு எல்லா விஷயங்களையும் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்தா கொஞ்சம் லைட்டாக வந்து போர் அடிக்கவும் ஆரம்பிக்குது. ஏற்கனவே அந்த கதை போர் அடிக்குதுங்கிற ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் அந்த மாதிரி ஹை வோல்டேஜ் ட்ராக்கை வந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த ட்ராக்குமே ரொம்ப இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்களோன்னு தோணுது. திருப்பி ஏற்ற வீட்டுக்கு போக இங்கே வர திருப்பி போக வர சக்தி முன்னெல்லாம் வந்து பரவாயில்ல, சக்திவேல் முத்துவேல் சொன்னால் எதிர்த்து பேச மாட்டார். இப்போ அவரே அண்ணா போங்கண்ணா நீங்கள் அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார். இப்போ என்ன ஆக போகுது, இவங்களே வந்து நேராக கிளம்பி அங்கே போய் வந்து கோமதி நாளைக்கு போய் பேச போகிறாங்க. பேசி அண்ணா என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுங்க, என் மகளை காப்பாற்றுங்க, அந்த பயலை இந்த பக்கம் வரவே வேணான்னு சொல்லுங்கள் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் சொல்கிறேன் குமரவேல் உன் பொண்ணு பின்னாடி வரமாட்டான் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இதுக்கு நடுவில் என்ன ஆக போகுது, எப்படியோ வந்து ஒரு லவ் ட்ராக் ஒன்று இப்போ கொண்டு வந்த மாதிரி இன்னொரு கட்டாய கல்யாண ட்ராக்கை கொண்டு வரலான்னா அரசிக்கு உடனடியாக கல்யாணம் அப்படின்னு எப்படி இனியாவுக்கு பாகியலட்சுமியில் கல்யாணத்தை டிசைட் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கேயும் வந்து அந்த சொந்தக்காரங்களோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ண அந்த சமயத்தில் சுகன்யா தான் உள்ளாரப்போ வந்து உன் மனசுக்கு ஆசைப்பட்டவனை விட்டுட்டு இன்னொருத்தவங்க கூட ஏன் வாழ்கிற நீ அப்படிங்கிற மாதிரி வசனமெல்லாம் பேசி ஓடி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணி 2 பேரும் சேர்த்து வைக்கிற மாதிரி சேர்த்து வச்சு இவங்க நினச்ச விஷயத்தை சாதிக்க வைக்க போகிறாங்க. அதனால ஏகப்பட்ட பிரச்சனைகளும் வரப்போகுது. ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, அதுக்கப்புறம் அந்த குடும்பம் இடிஞ்சு உட்காந்து ஏற்கனவே இப்போவே நீங்கள் ஓவர் ட்ராமா காமிச்சிட்டிங்க. அவர் போனார் போய் வந்து அப்படியே ஒன்றும் முடியாமல் போய் படுத்து கடந்தார் நடு ரோட்லன்னு சொல்லிட்டுலாம் காமிச்சிட்டு இருந்தீங்க. இப்போ திருப்பி உண்மையிலே அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு அப்படின்னா வந்து கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அப்போ என்ன மாதிரி காமிக்க போகிறாங்கன்னு தெரியல. இன்னும் இதை விட கொடூரமாக என்னத்தை காமிப்பாங்கிறது நமக்கு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி எப்படியோ இழுக்கணும்னு முடிவு பண்ணி ஒரு ட்ராக் போயிட்டுருக்கு. நல்லா போயிட்டு இருந்த பாண்டியன் ஷோஸ் லைட்டாக கொஞ்சம் சற்று டொங்கலாக தான் காணப்படுகிறதுங்கிற மாதிரி போகிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை நல்லா தான் போகுதுன்னு நினைக்கிறீங்களா? இது இல்லாமல் தங்கமயில் சிக்கிற ட்ராக்கு அந்த ட்ராக்கு இந்த ட்ராக்குன்னு சைட் ட்ராக்கெல்லாம் இருந்தாலும் கூட கொஞ்சம் விறுவிறுப்புத்தன்மை குறைஞ்சிருச்சுன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படியே மறக்காமல் நீங்கள் பார்க்குறதுலே உங்களுக்கு பிடிச்ச சீரியல் எதுங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள், ஏங்கிறதையும் சொல்லுங்கள்.